இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம இந்த பாயிண்டில் இருக்கோம், நவ் திஸ் மொமெண்ட், இந்த மொமெண்ட்டில் இந்த நொடியில் இருக்கோம். முன்னாடியே பாஸ்ட்லேயே ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி, இந்த ரெட் கலர் டாட் இருக்கிற இடத்துல பாஸ்ட்லேயே ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி இந்த மொமெண்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மொமெண்ட்லேயும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அது ஸ்டார்ட் ஆனது பாஸ்ட்டில், இந்த மொமெண்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐ ஹாவ் பீன் ஈட்டிங், இதான் ஹாவ் பீன் வந்து இந்த டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் அப்படின்னா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எப்போயிலேருந்து, அதாவது முன்னாடியே இந்த ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு யூ ஹேவ் பீன் ஈட்டிங், வி ஹேவ் பீன் ஈட்டிங், இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஹீ ஹேஸ் பீன், இது முன்னாடி வந்த வீடியோஸ் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீ, ஷீ, இட் மட்டும் ஹேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அது கூட. ஸோ நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், வாட் இஸ் ஹீ டூயிங், அது அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான். ஹீ இஸ் ஈட்டிங் அப்படின்னா அவன் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அவன் 2 மணி நேரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா he has been eating for 2 hours அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் வந்த மாதிரி முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கிற ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர், ஐ ஹாவ் பீன் ஈட்டிங், யூ ஹாவ் பீன் ஈட்டிங், வி ஹாவ் பீன் ஈட்டிங், ஹீ ஹேஸ் பீன் ஈட்டிங், ஷீ ஹேஸ் பீன் ஈட்டிங், தே ஹாவ் பீன் ஈட்டிங், இட் ஹேஸ் பீன் ஈட்டிங். ஓகே, இதோட நெகட்டிவ் ஃபார்ம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நாட் பீன் ஈட்டிங், யூ ஹாவ் நாட் பீன் ஈட்டிங், வி ஹாவ் நாட் பீன் ஈட்டிங், he has not been eating. இப்போ ஒரு அம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. போய் டாக்டர் நேற்று மத்தியானத்துலேருந்து ஒன்றுமே சாப்பிடல அப்படின்னா he has not been eating since yesterday அப்படின்னு சொல்லலாம். இந்த சின்ஸ் இந்த வேர்டை வந்து நம்ம கடைசியில் இதே எபிசோடில் கடைசியில் பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ ஐ ஹாவ் நாட் பீன் ஈட்டிங், யூ ஹாவ் நாட் பீன் ஈட்டிங், வி ஹாவ் நாட் பீன் ஈட்டிங், he has not been eating, she has not been eating, they have not been eating, it has not been eating. கொஸ்டினாக கேட்குறதுனா, ஹவ் ஐ பீன் ஈட்டிங், ஹவ் யூ பீன் ஈட்டிங், ஹவ் வி பீன் ஈட்டிங், ஹேஸ் ஹீ பீன் ஈட்டிங், ஹேஸ் ஷீ பீன் ஈட்டிங், ஹாவ் தே பீன் ஈட்டிங், ஹேஸ் இட் பீன் ஈட்டிங். இந்த டென்ஸோட நேம்லேயே நம்ம என்ன பார்த்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ரைட். ஸோ இந்த கண்டினியூஸ் இருக்கிறதுனால ஐஎன்ஜி வேர்ப் நமக்கு இங்கே வர்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது கொஸ்டின்ஸ். கொஸ்டினே நெகட்டிவாக கேட்குறதுனா, ஹவ் ஐ நாட் பீன் ஈட்டிங், ஹவ் யூ நாட் பீன் ஈட்டிங், ஹவ் வி நாட் பீன் ஈட்டிங், ஹேஸ் ஹீ நாட் பீன் ஈட்டிங். அதாவது ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ரெகுலராக சொல்லி கொடுத்துட்ருக்காரு, டீச் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லோரும் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டு வந்து அவன் இவ்வளோ நாளாக எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப என்ன கேட்போம், ஹேஸ் ஹீ நாட் பீன் டீச்சிங், அவன் என்ன இவ்வளோ நாளாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையா. ஓகே, ஸோ முன்னாடியே ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசென்ட் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, ப்ரெசென்ட்லேயும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு, அந்த சென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் ஷீ நாட் பீன் ஈட்டிங், ஹேவ் தே நாட் பீன் ஈட்டிங், ஹேஸ் இட் நாட் பீன் ஈட்டிங். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ். நம்ம இங்கே ஈட்டிங் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இட் கேன் பி எனி திங், பிளேயிங், வெயிட்டிங், எனி வேர்ப். இந்த ஈட்டிங்க்கு பதிலாக எந்த வேர்ப் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ராம் சின்ஸ் 7 PM. இதுக்கு மீனிங் என்னென்னா, நான் ராம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போதுலேருந்து, 7 PMலேருந்து. ஸோ இங்கே வந்து சின்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சின்ஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரே விதம் அப்படின்னு கிடையாது. இதை இன்னும் வேறு 2-3 ஏரியாஸில் வேறு 2-3 பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம சின்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இன் டைமை குறிக்கிறதுக்கு. I have been waiting for Ram since Monday. He has been sleeping since ஒரு டைம் சொல்லலாம். நீங்கள் அந்த நகைக்கடை இல்லை வேறு என்ன, பாட்டா அந்த செருப்பு கம்பெனி, இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1869, சின்ஸ் 1940 அப்படின்னு போடுவாங்க. அதாவது அந்த வருஷத்துலேருந்து இன்னும் நாங்கள் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த சின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கடையிலலாம் நிறைய கடையில் பார்க்கலாம், நிறைய பிராண்டோட சேர்த்து பார்க்கலாம் சின்ஸ்.
ஸோ இங்கே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் நம்ம. ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ராம் சின்ஸ் 7 PM. இதே சின்ஸ்க்கு பதிலாக இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. அதாவது சின்ஸோட இந்த பர்டிகுலர் ஃபார்முக்கு, அது இந்த பர்டிகுலர் யூசேஜுக்கு நம்ம இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணலாம். அந்த வேர்டு வந்து ஃப்ரம். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ராம் ஃப்ரம் 7 PM. அது 7 PMலேருந்து நான் ராம்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு யூசேஜ், ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ராம் ஃபார் 3 hours. இங்கே வந்து நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், நான் 3 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ராம் ஃபார் 3 hours. 3 மணி நேரமாக நான் ராம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஆக்ஷன் இது வரைக்கும் முடியலை, அந்த சென்ஸில் சொல்கிறது. ஸோ ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ராம் ஃப்ரம் 3 ஹவர்ஸ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது நம்ம காமனாக கேட்கலாம். ஓகே, ஆனால் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ராம் ஃபார் 3 hours. இங்கே ஃபார் வந்து என்ன மாதிரி மீனிங் கொடுக்குதுன்னா, 3 மணி நேரமாக 3 hours நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இங்கே ஃபார் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் இதோட சேர்த்து, சின்ஸுக்கு இது மட்டும் கிடையாது யூசேஜ், இன்னும் வேறு யூசேஜும் இருக்குது சின்ஸுக்கு. சின்ஸை இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு டயத்தை குறித்து அந்த டயத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி ஃப்ரம்மையும் சூஸ் பண்ணலாம். ஃப்ரம்முக்கு உங்களுக்கு தெரியும் நிறையா யூசேஜ் இருக்குது ஃப்ரம்முக்கு. ஐ எம் ஃப்ரம் இந்தியானா, நான் என்னோடய சொந்த ஊர் இந்தியா, நான் வந்து இந்தியன் அப்படின்னு சொல்கிற ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ அந்த மீனிங் இங்கே கிடையாது. இது வந்து 7 PMல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, ஃப்ரம் 7 PM. ஃபாருக்கும் ஏகப்பட்ட யூசேஜஸ் இருக்குது. இங்கே உள்ள யூசேஜ் வந்து 3 மணி நேரமாக, இவ்வளோ நேரமாக. இதை வந்து ஐ ஹவ் பீன் ஸ்டடியிங் இன்ஜினியரிங் ஃபார் 4 years. 4 வருஷமாக நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். பர்டிகுலர் டைமை சொல்லாமல், கரெக்டான டைமையோ இயரையோ சொல்லாமல், எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, தே ஹவ் பீன் டாக்கிங் ஃபார் 20 minutes. 20 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்காங்க, ஃபார் 20 minutes. இதுவே டயத்தை குறித்து சொல்கிறதுனா, தே ஹவ் பீன் டாக்கிங் சின்ஸ் 2 PM அப்படி சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் டென்ஸோட சேர்ந்து வர வேர்ட்ஸ், காமனாக வர வேர்ட்ஸ் ஃபார், ஃப்ரம் அண்ட் சின்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபாருக்கு இன்னொரு யூசேஜும் இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து டயத்தை குறிக்காமல் டிஸ்டன்ஸை குறிக்கிறதுக்கு. ஹீ ஹாஸ் பீன் ஃபாலோயிங் த பஸ் ஃபார் 3 kilometers. இவன் வந்து பஸ்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்கான். எவ்வளோ நேரமானு சொல்லாமல் எவ்வளோ தூரமானு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்னது, இங்கே வந்து டயத்துக்கு பதிலாக ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஹீ ஹாஸ் பீன் ஃபாலோயிங் த பஸ் ஃபார் 3 hours. ஓகே, இங்கே வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணலாம், பர்டிகுலராக ஹீ ஹாஸ் பீன் ஃபாலோயிங் த பஸ் ஃப்ரம் அசோக் பில்லர், ஹீ ஹாஸ் பீன் ஃபாலோயிங் த பஸ் ஃப்ரம் மதுரை. அப்படி ஒரு பர்டிகுலர் இடத்த குறித்து அந்த இடத்துல இருந்து ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். சின்ஸ் வந்து இங்கே டிஸ்டன்ஸ் குறிக்கிறதுக்கு சின்ஸ் யூஸே ஆகாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.